அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 5/7/2024 என்று இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா மேசராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 5/7/2024 இன்றைய தினம் அமாவாசை தினமாக கருதப்படுதுங்க. அதாவது புண்ணியம் தரும் அமாவாசையா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவி. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுகிறதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டுங்க. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசை வழங்குவதாக ஐதீகம் கூறப்படுகிறது. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. மாதர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படும். அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாங்க. இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க. மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்குதல் இருந்தாலோ அவர்களினுடைய ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரினுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடுங்க. இதற்கு காரணம் அந்த ஆத்மா சந்ததியடைய அவர்களினுடைய சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்தாததுதான் காரணமாகவும் இருக்கிறது. இதற்கு பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்வீக குணம் வந்துவிடுங்க. முறையாக திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நற்சக்தி உடையதுதான். அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரினுடைய முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவார்கள் என கருதப்படுகிறது. முன்னோர்களுடைய ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன் நிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடுங்க. ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலனை தருங்க. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க. ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாது. அதனால் அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க. தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து
கொடுத்து தரப்படும் இந்த தர்ப்பண நீரில் சக்தியானது பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். இதை தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெறுகிறதுங்க. மாதம் தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதவர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் செய்த பலனை பெறலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தை அமாவாசை மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வது அவர்களுக்கு தம் குடும்பத்தார்களுக்கும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 6 புதன் சதுர்ந்த கேந்திரத்தில் இருக்கிறாரு. குரு, சூரியன், சுக்கிரன், சனி, கேது ஆகிய 9 கோள்களில் 5 கோள்கள் பலத்துடன் இருப்பதால் மிக சாதகமான ஒரு நாள் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல முன்னோர்களை வழிபட்டு விட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க. அதே போல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட இருக்குது. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அடைக்க வாய்ப்புகளும் ஏற்படுங்க. உங்களுக்கு வர வேண்டிய கடன்களும் எளிதில் வசூலாகிவிடுங்க. செய்யும் முயற்சிகள் பலன் அதிகம் கிடைக்குங்க. பெண்ணுக்கு பையனுக்கும் வரம் தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த நாள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் ராசியில் உஷ்ண வீரிய கிரகமான செவ்வாய் இருப்பதாலும் செயல்கள்ல அதிவேகமும் கவனமின்மையும் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள்ல உங்களுடைய முன்னோர்களை வணங்கிவிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றியை உங்களால் காண முடியுங்க. அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவற்றில் ஆதாயமே கிடைக்க இருக்குது. வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனால் அந்த வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. சனி பகவான் வக்ரம் பெறும்போது தொழிலில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாங்க. இந்த இடையூறுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பித்ரு பூஜையின் காரணமாக நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. வேலை செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு 5/7/2024 அமாவாசையான இன்று உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுப்பதும் காகத்திற்கு உணவு வைப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.